இன்னைக்கு நீ தேவனுடைய பர்வத்துக்குள்ள தேவனுக்குள்ள நீங்க பிரவேசிக்க கூடாது மனிதன் அப்படின்னு சொல்லி, மனிதன் தேவனிடத்துல ஏறக்கூடாது, மனிதன் தேவனிடத்துல கனெக்ட் ஆகக்கூடாது, மனிதன் தேவ பர்வத்துக்கு ஏறி போக கூடாதுன்னு சொல்லி மனிதனுக்கும் தேவனுக்கு நடுவாக எரிகோவை சுற்றி மதிலை கட்டி இருந்தது போல பிசாசு பாவம் என்கிற நடுச்சுவரை கட்டி வைத்திருக்கிறான். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பிரிவை உண்டாக்கினது. பாவம் என்கிற அந்த நடுச்சுவர் தேவனை மனிதனிடத்தில் இறங்கி வர முடியாதபடி, மனிதன் தேவனிடத்தில் ஏறி போக முடியாதபடி நடுச்சுவர் தடையாக இருந்தது. இயேசு பற்றி பவுல் சொல்லும்போது சொல்லலாம், அந்த நடுச்சுவரை தன் சரீரத்தின் மூலமாக இயேசு கிழித்து, இயேசு அங்க மரித்த போது என்ன நடந்துச்சுன்னா, தேவாலயத்தினுடைய திரைச்சில மேலேந்து சொல்லுங்க, கீழேந்து கிழிச்சா மனுஷன் கிழிக்கலாம், மேலேந்து யார் தான் கிழிக்க முடியும்? தேவன். அந்த பாவங்கிற நடுச்சுவரை மனிதன் தேவனிடத்தில் போக முடியாதபடி, மனிதன் தேவனை கிட்டி சேர முடியாதபடி, மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்த பாவங்கிற அந்த நடுச்சுவரை இயேசு தன்னுடைய மாம்சத்தை சிலுவையிலே கிழித்து இரத்தத்தை சிந்தி அவைகளை உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி மனிதனை தேவனோடு இன்றைக்கு இணைத்து வைத்து விட்டார்.